தம்பி என்ன இந்த ட்ரெயினுக்கு காற்று போயிட்டா? காற்று போயிடுச்சு. என்ன செய்வோம் இப்போ? பம்பு கொண்டு வந்தீங்களா? ஏன்? இந்த ரயில்வே வழியை வந்து விற்பனை செய்வாங்க பாருங்கள். அதில் கச்சான் விற்கிறாங்க அந்த அம்மா. அறிவியல் நகருக்கு வந்திருக்கோம். ஐயா சொல்லுங்கள் உங்களை பற்றி. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:40 யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்துட்டோம். ஜப்னாவில் இருக்க இந்த டூரிஸ்ட் பிளேஸ் போட்டிருக்குன்னு முக்கியமானது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறோம். புகையிடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 6 மணிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா 5:45. இன்னொரு காமத்தியால் தான் இருக்குது. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ஸோ இதில் இருக்கிற ஒரு கடையில் இப்போ நான் வந்து காலமே சாப்பாடு வாங்கினாலும் ரோல்ஸும் சோட்டிஸும். யாழ்ப்பாணம் ட்ரெயின் வந்துட்டான். ஸோ நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. இனி நம்ம ரொம்ப வேகமாக போய் யாழ்ப்பாணம் ட்ரெயின் ஏறணும். நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக காலையில் 6 மணி. கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு இப்போ போகிறதுக்கு வந்து ட்ரெயின் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு இடையில் இருக்கிற இந்த மாகோ சந்தி, முக்கியமான மாகோ சந்தியிலேருந்து இங்கேருந்து இருக்க அன்றாபுரத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே வந்து பாதை வந்து சீரமைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயணம் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த ரயில்வே ட்ரக்கெல்லாம் வந்து சீரமைத்த பிறகு தான் வந்து இதை வந்து மீள ஆரம்பிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே பயணம், அதாவது இந்த மாகோலேருந்து அன்றாபுரத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் பஸ்ஸில் தான் போய் நாங்கள் திரும்ப அன்றாபுரத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி யாழ்ப்பாணத்துக்கு போகணும். இது மிகவும் சிரமமான ஒரு வேலை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த காலத்தில் போக போகிறீங்கன்னு சொன்னால் கொழும்புலேருந்து நேரடியாக வந்து கெக்ராவை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்து இறங்கிடுங்க. இந்த கெக்ராவிலேருந்து இந்த அன்றாபுரம் வந்து ரொம்பவும் கிட்ட, அதாவது கெக்ராவிலேருந்து அன்றாபுரம் மிகவும் பக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் பிறகு அன்றாபுரத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். இது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த ரயில்வே பாதை வந்து அதாவது சீரமைக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸில் கேள்விப்பட்ட உடனே நான் வந்து இந்த கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரே ட்ரெயினில் பயணம் செய்திருக்கேன். அந்த காணொலி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ரயில்வேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தெற்கு பகுதி, இலங்கையில் வந்து இந்த மத்திய மலைநகரத்தில் இருக்க அவிசாவில், அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுல்ல, பிறகு மாத்தலை, அப்படி சொல்லி மிக முக்கியமான இடங்கள் வரைக்கும் நாங்கள் பயணம் செய்து முடிச்சிட்டோம். புத்தளத்துக்கு வந்து இப்போ தற்சமயம் ட்ரெயின் இடைநிறுத்தப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததான் நாங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப கொழும்பு வந்து நாங்கள் திரும்ப திருகோணமலைக்கு போய் திருகோணமலையிலிருந்து பெட்டிக்குள்ளே வரப்போகிறோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பிளான். இந்த தலைமன்னாரும் புத்தளம் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கான். ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த மாகோ சந்தியிலிருந்து அன்றாபுரம் வரையிலான அந்த புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டால் சில நேரத்தில் அதாவது தலைமன்னருக்கான புகையிரதம் கொழும்புலேருந்து நேரடியாக ஆரம்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருந்தும் வந்து தகவல் வந்து உறுதிப்பட சொல்ல முடியாமல் இருக்குதாம் என்று ரயில்வேவால் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, நாங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும்னா கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கான புகையிரதம் அமைப்புகள், பாதைகள், எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குன்னு சொல்லி முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3rd கிளாஸ் தான் எடுத்து நான் ஜஃப்னா டு, அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கான ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 580 ரூபா, கிட்டத்தட்ட 600 ரூபா காசு. ஜஃப்னாவுக்கு வந்து 3rd கிளாஸ் வந்து இங்கே தான் நிற்கிறதாம். அதாவது இந்த கேன்டீனெல்லாம் தாண்டி போய் நிற்கணும். சரி, நாங்கள் இனிமேல் போய் பார்ப்போம். ட்ரெயின் வரட்டும். 6:30க்கு தான் வருமாம் ட்ரெயின். சரி பரவாயில்ல, நெட்டில் 6:15க்கு நான் போட்டுருந்தாங்க போல இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லது தானே வந்து நாங்கள் சொன்னால் திங்கக்கிழமை இன்றைக்கு சரியான க்ரௌட்டாக இருக்கும். அதனாலேயே வந்துட்டோம் நேரத்துக்கு. ட்ரெயின் வருது. சரியா 6:19. எல்லாமே 2nd கிளாஸாக இருக்குது. 3rd கிளாஸுக்கு வந்துட்டோம். அடிப்படி சீட் எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரயிலில் ஏறிட்டோம். நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில் 6:19, 6:20, 6:30 சரியாக ட்ரெயின் எடுப்பாங்க. சரியான ஆட்களாக இருக்காங்க. அதுவும் திங்கக்கிழமை இன்றைக்கு. இப்போ நேரத்தை பார்த்திங்கன்னா சரியாக காலையில் 7:30 பயாங்குடன்னு சொல்கிற ஒரு ஸ்டேஷனில் தான் வந்து நிற்கிறோம். நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே பயணம் தான் இலங்கையிலேயே மிகவும் நீளமான ரயில்வே பயணமாக இருக்குது.
யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போகிற ரயில்வே பயணம் தான் இலங்கையில் மிகவும் நீளமான பயணமும் அதே மாதிரி மிகவும் ஆபத்தான ரயில் பயணமாகவும் இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த வீடியோ காணொலி பார்க்கும்போது இடையில் புரிஞ்சு கொள்வீங்க. நானும் உங்களுக்கு அதை ரொம்ப தெளிவாக காட்டுவேன். நீங்கள் இந்த வீடியோ காணொலி மறக்காமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ காணொலி இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிற நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். இந்த பொல்கலவலைன்னு சொல்கிற அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ட்ரெயின் நிற்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ட்ரெயின் பக்கத்தில் இருக்க ட்ரெயின் பார்க்க தெரியல, அந்த ட்ரெயின் வந்ததும் அங்கே இருக்கிற பயணிகளை ஏற்றி கொண்டு இந்த ட்ரெயின் பிழைக்கணும். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். நீங்கள் இதுவரை காலமும் பார்த்த ரயில்வே பயணங்கள் எல்லாம் ரொம்பவும் பச்சை பசுலென க்ரீனிஷாக அழகாக இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக மலைநாட்டு ரயில்வே பயணம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த ரயில்வே பயணத்தை நீங்களும் மேற்கொள்ளணும் போல் ஒரு ஆசையாகவும் இருந்திருக்கும். ஆனால் இந்த கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போன ரயில்வே பயணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அழகான காட்சிகள் வந்து நிறையவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே பயணத்தில் மிகவும் நீண்ட ரயில் பெட்டிகள் இருக்கிறதால ஒரு குறுகிய பாதைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வளைவான பாதைகளில் இந்த ரயில் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 புறமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான காட்சிகள், அதாவது சீனரிகள் எல்லாம் வந்து இதில் அந்தளவு பெரிதாக இருக்காது. 9:40க்கு மாகோ ஜங்ஷனில் வந்து நிற்கிறோம். நீங்கள் பார்க்குற இந்த மாகோ சந்தி ஒரு முக்கியமான சந்தியாக காணப்படுது. அதாவது இலங்கையில் வடக்கு நோக்கி போகணுமா இல்லைன்னு சொன்னால் கிழக்கு நோக்கி போகணுமா அப்படின்னு முடிவு செய்கிற ஒரு சந்தி பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான். இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து திருகோணமலை மட்டக்களப்புக்கும் அதேமாதிரி யாழ்ப்பாணம் தலைமன்னாருக்கும் போகிறதுக்கான பாதையை வந்து தெரிவு செய்யணும். அந்த ஒரு இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இந்த மாகோ சந்தியில் வளமையாக ஒவ்வொரு ரெயினும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வந்து நிற்கும். அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற ரெயின் வந்து கடந்து போகிறதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வந்து நிற்கும். அதே மாதிரி வெவ்வேறு இடங்களில் செல்லக்கூடிய பயணிகளை வந்து இந்த சந்தியில் வந்து இறங்கி கொள்ளுவாங்க. இப்படி தான் வந்து அந்த ரயில்வே வழியை வந்து விற்பனை செய்வாங்க. பாருங்கள், அதில் கச்சான் விற்கிறாங்க அந்த அம்மா. சிம்பிளாவா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நின்றது. அதோட இன்னொரு ரெயின் ஒன்று வரணும். இப்போ தான் வந்திருக்கு அந்த ரெயின் தான் போகுது பாருங்கள். இந்த ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. இந்த ரெயின் போன பிறகு நாங்கள் அப்படியே போவோம். பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் இடம்பெற்ற யுத்த காலகட்டங்களில் கூட கொழும்புலேருந்து அனுராதபுரம் வரைக்கும் தான் வந்து இந்த ரயில்வே சேவைகள் இருந்தது. பின்பு யுத்தமெல்லாம் வந்து நிறைவு பெற்ற பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரையிலான இந்த புகையிரத பாதை வந்து சீரமைக்கப்பட்டது. அதை போய் பின்பு பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து பெருந்தொகையான மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்புக்கு இந்த புகையிரத பயணத்தை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் யுத்த காலகட்டங்களில் பெரிதாக, அதாவது ஒரு 30 வருட காலமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த புகையிரதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் பார்த்ததே இல்லை. இது உண்மையான ஒரு விடயம். அதாவது யுத்தத்தால் வந்து தமிழர்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த ரெயினை வந்து பார்த்ததில்லை. ரெயின் சேவை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அதனால் வந்து ஆர்வமிக்க மக்கள் நிறைய பேர் வந்து இந்த ரயில்வே பயணத்தை விரும்பி வந்து மேற்கொள்கிறாங்க. அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் வந்து முல்லைத்தீவு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்திற்கு இன்றளவு வந்து புகையிரத சேவை இல்லை. இலங்கையில் இருக்கிற ஒரு புகையிரத சேவை அற்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் அது முல்லைத்தீவு. முல்லைத்தீவுக்கு திருகோணமலையிலேருந்து தான் வந்து புகையிரத சேவை வந்து ஆரம்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து எப்போ நடைபெறும் என்று வந்து இது வரைக்கும் தெரியலை. அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இப்போ அன்றாபுரம்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அன்றாபுரத்தில் நிற்கிறோம். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வருவோம் கொண்டு பார்க்குறேன் போயிட்டு. இங்கேருந்து ஒரு காமத்திழமை இல்லை அரைமத்திழமை நிப்பாட்டுவாங்க போல இருக்குது. அதாவது அன்றாபுரம் சந்தி அன்றாபுரத்தில் இருக்கிற புகையத்தில் நிறுத்திட்டு ஒரு காமத்திழமையில் அரைமத்திழமை நிப்பாட்டுவாங்க போல இருக்குது. இப்போ சரியாக டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:38 11:40. நாங்கள் நிற்கிறோம் பார்ப்போம். இன்னும் ரெயின் எடுக்கிற மாதிரி தெரியல. அது பிறகு பார்ப்போம். ஹாய் குட்டிப்படியா வாங்கலாம் போவோம் யாழ்ப்பாணம். இப்போ அன்றாபுரத்தை விட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொட்டி கொண்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மதவாச்சி சந்திகிட்ட வந்துட்டோம். மதவாச்சிக்கு வந்திருக்கோம். டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:26. இதுக்கு அடுத்தது அதாவது மதவாச்சிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா தான். இப்போ வந்து நேரம் சரியாக 12:30. இல்லாட்டி 20 தான் இருக்குங்க மதவாச்சியில். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சல்லி கல் அன்றாபுரத்துலேருந்து வவுனியா போகிற புகையிரத்தை வந்து திருத்த விலைக்காக கொண்டு இறக்கிறது தான் இந்த சல்லிகள் எல்லாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரும் 4ஆம் தேதி அதாவது இந்த ஜனவரி 4, 5ஆம் தேதியிலிருந்து 5 மாதங்களுக்கு வந்து அன்றாபுரத்துலேருந்து வவுனியா போகிற புகையிரத்தை அனைத்தும் இடைநிறுத்தப்படுது. அந்த வேலை திட்டத்துக்காக தான் வந்து இந்த வீதி அமைப்பெல்லாம் மறுபடி புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. பூனாவை அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் தாண்டி போகிறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று கட்டுறாங்க. இதில் கடைசியாக நாங்கள் வவுனியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சரி அவங்க ரெயினை போட்டு உடைக்கிறாங்க. சரியா 1:08 வவுனியாவிலேருந்து புறப்படுது. வவுனியாவுக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாண்டிக்குள்ளமா. இதில் நீங்கள் டைட்டாக இல்லை டட்டா கட்டினா டட்டா கட்டணும். இந்த தாண்டி குளத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமந்தை. கொழும்புலேருந்து அனுராதபுரம் வரையிலான இந்த ரெயினில் பயணம் செய்யக்கூடிய சிங்கள மக்களை விட வவுனியாவிலேருந்து யாழ்ப்பாணம் வரையில் இடைப்பகுதிகளில் பயணம் செய்யக்கூடிய தமிழ் மக்களோட எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். சாதாரண மக்கள் சாமானியர்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த ரயில்வே வந்து மிகவும் மாற்றம் கொண்டிருக்கு. இன்னும் குறுகிய காலத்தில் இந்த பாதையெல்லாம் சீரமைக்கப்பட்டு மீண்டும் வந்து கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்து புகையிரதங்கள் ஓட ஆரம்பிக்கும் பொழுது அதிகப்படியான மக்கள் பார்த்திங்க சொன்னால் குறுகிய நேரத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்தை போய் சேரக்கூடிய வகையில் இருக்கும். அதோடு இங்கே நாங்கள் பயணம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் பேருந்து பயணம் சூரிய வீதியும் புகையிரத பாதையும் வந்து பக்கத்தில் இருக்கும். இந்த காட்சி வந்து மிகவும் அழகாக இருக்கும். இதை தவிர்த்து பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நாவட்குழி, சாவக்கச்சேரி, தனங்கலப்பு போன்ற அந்த வயல்வெளிகளில் வந்து இந்த ரெயின் பயணம் செய்யும்போது அதுவும் காலையில்னு சொன்னால் மாலையில் அவ்வளோ அழகாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த வீதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் புகையிரத பாதை போட்டிருக்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ரயில்வே வந்து மேற்கொண்டது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பணிகள் எல்லாம் இந்தியா. அதனால தான் வந்து இந்தியாவில் இருக்கிற அமைப்புகள் மாதிரியே வந்து இதை செய்திருப்பாங்க. உண்மையாகவே வந்து வீதிக்கு அருகாமையிலே வந்து இந்த புகையிரதம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது உண்மையாக அழகான காட்சியாக இருக்கும் இதில் பயணம் செய்யும்போது. இப்போ நாங்கள் ஓமந்தியில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சரியாக பாருங்கள், 1:13 வந்திருக்கா, அதாவது 1:15 வந்திருக்கா. புளியங்குளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. இங்கே டைம் நான் ஃபோனில் பார்த்து சொல்கிறேனே. சரியாக 1:35க்கு புளியங்குளத்தில் இருக்கிற புகையிரத நிலையத்துக்கு வந்திருக்கோமா. நிறைய பொதுமக்கள் நிற்கிறாங்க இங்கே லைனில். இங்கே அந்த போட்டுக்கில் ஒருத்தர் இணையில் நிற்கிற காவலுக்கு. இப்போ நாங்கள் சரியாக மாங்குளம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். 13:49, அதாவது 1:50க்கு வந்திருக்கோம். பாருங்க, புகையிரத்தில் இல்லை இப்போ நாங்கள் கிளிநொச்சி ஸ்டேஷன். கிளிநொச்சியா? இது என்ன நகர்? அறிவியல் நகரா? அறிவியல் நகருக்கு வந்திருக்கோம். நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 2:07, 2:10க்கு வந்திருக்கோம். அறிவியல் நகர் தானோ? இவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வரார்கள். என்ன அறிவியல் நகர் டெக்னிக்கல் வச்சுக்கு வரார்கள். ஊதிட்டான் சங்கு. அறிவியல் நகர் எல்லோரும் 5 நிமிஷம் கூட நிற்கல. ஆக்களை இறக்கிட்டு அப்படியே போகுதா. பாருங்க, இந்த ரயில்வே பயணம் மட்டும் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேஷனையும் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். ஏன் நான் எல்லா ஸ்டேஷனையும் காட்டுனேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 30 வருட காலமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து ரயில்வேகள் இடம்பெறலை. அதாவது யுத்த காலகட்டங்களில். அதனால் இந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து புலன்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கிற நிறைய பேருக்கு இந்த பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் என்ன வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கணும். அதனால தான் வந்து காட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்படியெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இங்கே கட்டியிருக்காங்களா இருக்குதான்னு சொல்லி. நிறைய பேருக்கு இலங்கைக்கு திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இங்கே இருக்கிற அந்த ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற ஸ்டேஷனையும் காட்டிகிட்ருக்கேன். ஏன்னு சொன்னால் யாதோ ஒருத்தர் வந்து இதில் இருக்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கலாம். ஸோ தங்கள் ஊரில் இருக்கிற அந்த ரயில்வேயை வந்து தாங்கள் வந்து பார்த்து மகிழலாம்ன்றதுக்காக தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனையும் நான் காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறோம். சில்லுக்கு ஒரு முட்டு ஒன்று கொடுத்துடுவோம், போவாது. கிளிநொச்சி புகையிரத நிலையத்தில் சரியாக 5 நிமிஷம் நிற்பாங்க. ட்ரெயின் அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அதில் நின்று பேட்டி கொடுப்போம். ஊற்றிட்டார் சங்க. இனி இவன் போடுவான் நம்ம அடுத்தது அபாய ஒளிய. இங்கே பாருங்கள் மக்கள், பொதுமக்கள் பாட்டா இருக்கு. அவசரத்தில் ஓடிட்டு போய் போல இருக்கு, கலந்து விழுந்துட்டு. நாங்கள் இப்போ இந்த கிளிநொச்சியை விட்டு வெளிக்கிறோம். சரியாக நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:17, 5 நிமிஷத்தில் வெளிக்கிறோம். இதுக்கு அடுத்தது பரந்தன் என்ற ஒரு ஸ்டேஷன் வரும். நான் சரியாக பரந்தனுக்கு வந்துருக்கோம். ட்ரெயினில் ஓடி போனவர் ட்ரெயின் நிற்கிறதுக்கு முதல் வலிக்கு விழுந்துட்டு வந்தேன்னா. பரந்தனில் வலிக்கு விழுந்த வாலிபர். ஆனையரவு கொஞ்சம் ஆனையரவு 2:33க்கு ஆனையரவுக்கு வந்திருக்கம்மா. ஆனால் ஆனையரவில் தான் ஆக்கள் யாருமே இல்லை. ஆனையரவு வந்த இடத்துல வந்து காற்று போயிட்டுன்னு சொல்லி நிப்பாட்டிருக்காங்க. எவ்வளோ நேரங்களுக்கு எடுப்பாங்க சொல்லண்ணா தம்பி?
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் எடுப்பாங்களாம். தம்பி என்ன இந்த ட்ரெயினுக்கு காற்று போயிட்டா? காற்று போயிடுச்சு. என்ன செய்வோம் இப்போ? பம்பு கொண்டு வந்தீங்களா? ஏன் தம்பி பம்பு கொண்டு வரலையா? பார்த்தீங்க நான் சொன்ன நம்பலை. இங்கே பாருங்க, இப்போ இந்த பஸ்காரனில் வந்து தான் டயரை பற்றி பார்த்தவங்க பெச்சாங்க ஒரு டயர். தம்பி டயர் இது இங்கே இருக்குடாப்பா, இது இந்தியாவில் கொடுத்த ட்ரெயின். பொடிய நியாயமான கேள்வி கேட்குறான். இல்லை என்ன பத்தியோ ஏமாற்றி போட்டாங்களோ உங்களை? ஆனையரவு உப்பளம் அது எங்கடா இருக்கு? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? இதுக்குள்ள போன போல இருக்குண்ணா. வருவான் போனா. நீங்கள் பார்க்குற இந்த ஆனையரவு இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக காணப்பட்டிருக்கு. மலைக்கு அடுத்தது கொடிகாமம். இது அந்த ரெயினை சுற்றுற இடம் தான் பாருங்கள். ரெயினை இன்ஜினை மாற்றுற இடம் தான் இது. மலை இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா 2:47 ஸ்கூல் நாள் தானே இன்றைக்கி. நான் டீச்சர்ஸ் ஆகலாம் நிற்கிறாங்க யாழ்ப்பாணம் போகிறதுக்கு போல். சரியா 2:50க்கு நாங்கள் பழைய விட்டு வெளியே போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நான் நேரத்தை சொல்லி கொண்டு வரேன். என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் யாராவது அந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே பயணத்தை மேற்கொள்ளணுமெண்டா இந்த நேரத்தை கணக்கில் வச்சுப்பாங்க. சரியா 3 மணிக்கு நாங்கள் கொடிகாமத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது சுருவி. விடைபெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம். சரியா 3:03க்கு இந்த ரெயின் வந்து புறப்படுது. என்ன மாதிரி 2 செகண்ட் 1 செகண்ட் அப்படி தான் நிற்க வைக்கிறாங்க இங்கே ஸ்டேஷன் வழியா. ஆக்களை இறங்கின உடனே ரெயினை வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் ரிவர்ஸில் போகுது. ரெயின் ரிவர்ஸில் போகுது. என்ன காரணமோ தெரியல. என்ன ரிவர்ஸில் போகுது? நினைக்கிறேன் ட்ரக் மாற்றணும் போல. டிக்கெட் எடுக்கலையா? ஏய் 580 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து வரேன்னு என்ன டிக்கெட் எடுக்கலன்னு கற்றுறீங்க? என்ன வாரம் ரிவர்ஸில் போகுது. இது ட்ரக் மாற்றல, அதனால தான் வந்து முன்பக்கம் போயிட்டு திரும்ப பின்பக்கத்தில் வருது. தானே ட்ரக் மாற்றினவங்க தானே? என்ன செய்வோம் ட்ரக் மாற்றாம? அப்படியே என்ன செய்யலாம் ட்ரக் மாற்றுறதுக்கு? தூக்கி வைக்க மாட்டீங்களா? தூக்கி வைக்க மாட்டீங்களா? ஆ ஏலாதா? என்ன தம்பி ஏலான்றா? ஆ ஆ சரி சரியா. தம்பிக்கு சொல்ல வருது. அவங்க அம்மா உள்ள வந்து சொல்லி
இப்போ வந்த ட்ரெயினுக்காக தான் இதில் ஒரு 5 நிமிஷம் நின்று இந்த ட்ரெயின். சரியா 3:15க்கு மீசாலையில் வந்திருக்கோம். போகிறீங்களா? இறக்கமா? இல்லை இறக்கணும். எந்த மீசாலை மீசாலை சரியா 3:15. 4க்கும் மயாழ்ப்பாணம். ஆ 4 மணி ஆட்டுக்கலையா? அப்போ சரி 4 மணி தான். சரியா 3 போய்கொண்டே. டைம் போய்கொண்டு மீசாலை பண்ணுங்க. நான் விருப்பம். ரைட். ஐயா எடுத்து இந்த வீடியோ நடக்கும். ஐயா சொல்லுங்க உங்களை பற்றி. என்னத்து சொல்கிறேன், எல்லா அனுபவம் தான். என்ன வயசுக்கு ஏற்ற அனுபவம் தான் எல்லாம். என்ன நீங்கள் நான் அந்த எங்கே கொழும்புக்கு போதும். இப்போ அங்கே தானே அப்போ நான் வந்தேன். நான் இந்த யூடியூப் சேனல். சரியா 3:18க்கு வந்து சங்கத்தானைக்கு கொண்டு வந்து நிற்காட்டியிருக்காங்க. இது என்ன முன்னுக்கு ஒரு கட்டிடம் இருக்குது, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். மூன்று 19க்கு சங்கத்தானை விட்டு கிளம்புறோம். இதுக்கடுத்து சாவகச்சேரி. சாவகச்சேரிக்கு வந்திருக்கோம். சரியா 3:21. ஏன் நான் நேரத்தை சொல்கிறேன், உங்களுக்கு நான் முதல்ல சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த புகையிரத நிலையத்தை நிற்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக இனங்காணக்கூடிய வகையில் இருக்குமென்றதாகலாம் நான் அந்த நேரத்தையும் சொல்லி அந்த இடத்தையும் சொல்கிறேன். விடாமல் சங்கூதி சாவடிக்கிறாங்களே. நாவல்குடிக்கு சரியாக 3:29க்கு வந்திருக்கான். நாவல்குடி பாய். சரியா 3:31க்கு இங்கேருந்து கிளம்புது நாவற்குடி. சாவகச்சேரி தாண்டி நாவற்குடி வந்தது. நாவற்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகான வயல்வெளிகள் எல்லாம் ஆரம்பமாகும். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வயல்வெளிகளால் காலையில் சூரியன் உதிக்கும் போதும் மாலையில் சூரியன் மறையும் போது ரயில்வே போகும்போது சும்மா அவ்வளோ அழகாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் மிகவும் அழகான ஒரு பகுதி என்று இதை கூட சொல்லலாம். சரியா 3:36க்கு பூங்காங்குளம்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ இங்கே தான் நிறைய பேர் இறங்குறாங்க. ஃபைனலாக நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:40க்கு யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் யாழ்ப்பாணம் ஏன் வந்து நாங்கள் சொன்னால் நிறைய வேலை இருக்கிறதால யாழ்ப்பாணம் வந்துட்டோம். இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டேஷனை பாருங்கள். கடைசியாக யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியால் வந்துட்டோம். அதில் வந்து நாங்கள் டிக்கெட்டை கொடுக்கணும். டிக்கெட்டை கொடுத்துட்டு தான் வெளியே வரணும். நாங்கள் ஏன் வந்து யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடித்து தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு போவோம். ஸோ காங்கேசன்துறை தான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற, அதாவது இலங்கையில் இருக்கிற முதலாவது தொடக்கம் இல்லாட்டி இறுதி முடிவுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காங்கேசன்துறைக்கு போயிட்டு நாங்கள் அந்த வீடியோ வந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு போவோம். என்ன சொன்னால் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம்.
வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருந்துச்சு, சுற்றுலா தகவல் மையம். சரி, இதில் என்ன சுற்றுலா இருக்குது, என்ன மாதிரி விவரத்தை ஒரு கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்னு வந்து நான் முன்னுக்கு இருக்கிற ஒரு சில விஷயத்தையும் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அப்புறம் என்ன மாதிரி இப்படி டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் கைட் சென்டர்னு போட்டிருந்தேன், அதை பற்றி? இங்கே புதுசாக வாரதோ பழசாக வாரதோ வார எங்களுக்கு எல்லாமே டூரிஸ்ட் தானே. எங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு வழிகாட்டல் அவங்க தங்கணும், அவங்களுடைய வாகன வசதிகள், அவங்களோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது தான் இந்த டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டரில் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எங்களோட வேலைகள் மற்றது இங்கே இருக்க சுற்றுலாத்தலங்களை நாங்கள் எல்லாம் வகை வச்சுருக்கிறோம். எங்களுக்கு பெரும்பாலும் லிஃப்ட்ஸாக அடுக்கி வச்சுக்கிறோம் இங்கே நாங்கள். அப்போ எங்களுக்கு வர டூரிஸ்ட் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து தக்கண்டு இடங்களை தேடி அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி எங்களுக்கு இதில் வழி வச்சுக்கிறோம். மற்றது இங்கே வர டூரிஸ்ட் வந்து முழுக்க வெள்ளக்காரங்க ஃபாரினர்ஸ் தான் வருவோம். நம்மங்கள்ட்ட இங்கே ஃபாரினர்ஸ் தான் ஃபுல்லாக வந்து எங்களோட அசஸ் பண்ணிக்கிறோம். டொமஸ்டிக் டூரிஸ்ட் உள்ளூர் பிரியாணிகளும் வருவி எங்கள்கிட்ட வந்து அணுகிறதால அவைகளுடைய எல்லா வசதிகளும் இலகுவான முறையில அவையோட டிராவல்ஸ், அவையோட ட்ரிப்புகளை, அவையோட எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கொண்டு போயிடும். இங்கே இருந்து அந்த வேலை நாங்கள் இங்கே செய்கிறோம். எங்கள் டிஸ்பிளேஸ்ல நாங்கள் எங்களோட லொக்கேஷன்ஸ் எங்கே நீங்கள் போகலாம்ன்றதெல்லாம் நாங்கள் இங்கே காட்டுறோம். நாங்கள் அதில் நீங்கள் இப்போ ஜெஃப்னா மட்டும்தானே சுற்றி காட்டுறோம், இல்லாட்டி ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நாங்கள் கொழும்புலையும் எங்களோட எஃப்எம் சென்டர் இருக்குது. நாங்கள் அங்கே இருந்து நாங்கள் இதுகள் செய்கிறோம். நாங்கள் இங்கேயும் எங்களோட இதுகள் இருக்குது, இங்கேயும் நாங்கள் இதுகள் செய்கிறோம். சரி, ஓகே ஓகே, நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. பார்ப்போம் இதில் அந்த டூரிஸ்ட் சம்மந்தப்பட்டது போட்டிருக்காங்க சில இதுகள். People's Bank of Sampath Bank branch in India. Bank of branch. Hotel Mission. Okay. இதில் ஜப்னாவில் இருக்க இந்த டூரிஸ்ட் பிளேஸ் போட்டிருக்குன்னு முக்கியமானது. இது என்னது? இது மேப் வடமாநிலத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் என்ன? ஆமாம், அது அப்படி ஒரு மேப். ரைட். சரி. டூரிஸ்ட் மேப் ஆஃப் நார்த் ப்ரொவின்ஸ். இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேண்ணே ஃபோட்டோஸோட. ஓகே, சரி. இப்போ ஃபாரினர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ சிங்கிலீஷில் அவங்களாம் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாங்குவேஜ் அதுகள் என்ன மாதிரி ப்ராப்ளம் அதுகள் எதுவும் இருக்கா, இல்லாட்டி அவங்களையும் கைட் பண்ணுவீங்களா? இல்லை, எங்களுக்கு 3 லாங்குவேஜ் நாங்கள் கரெக்ட் பண்ணாங்க. தமிழ், சிங்களம், ஆங்கிலம். ஏன்னா எங்கள்கிட்ட இங்கே வர்றது எல்லாமே பெரும்பாலான ஆக்கள் சிங்களாக்கள், பட் அது தமிழாக்களும் வருவினம், ஆங்கிலேயர்கள் தான் கூட வர்றது எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் 3 லாங்குவேஜ்லையும் அவங்களுக்கு ஈஸியான இலகுவான முறையில் அவங்களோட மொழிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடிய வடமாநிலத்தில் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விளக்கமாக நாங்கள் அதுக்கு உதவுகிறோம். நாங்கள் ஆமாம். சரி, நன்றி. බස් එක යනවා නම් මේදලා අතන බස් ස්ටෑන්ඩ් එකේ බස් දෙක තියෙනවා මේ වෙලාවට. කොමස්ත්‍රා මාර්ග තමයි බස් එක තියෙන්නේ අතන ඉන්න. නැත්තම් ඔයගොල්ලන්ට මේ ත්‍රී වීලර් එකක් වෙන වාහනෙත් තමයි අරගෙන යන්න ඕනේ. ඒ කියන්නේ හැම වෙලාවෙම ஸோ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையும் இருக்காது. வேறு ஃபாரினர்ஸ் வெளிநாட்டிலேருந்து யாராவது கூடுதலாக வந்தாலும் இங்கே வந்து இவங்களோட தொடர்பு கொண்டு இதெல்லாம் இது வந்து விளம்பரம் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தேன், ஜப்னா போயிடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் நான் வந்து யாரும் வழி தெரியாமல் வந்தாங்க சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கிலீஷ் தான் வந்து இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் யாராக இருந்தாலும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சில விடயங்கள் இருக்குது, வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலிருந்து காங்கேசந்துறைக்கு போகிறோம். காங்கேசந்துறை தான் வந்து இது தொங்கல் புகையிரத நிலையம், அதையும் பார்த்துட்டு இதோட இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ காணொலி பிடிச்சிருந்து சொன்ன மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் இன்னொரு புகையிரத நிலையத்தில் பார்ப்போம், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்போம். வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.